ஹாய் ஹலோ வெல்கம். ராதா ஒரு தள்ளுவண்டி கடையில உணவு வித்துட்டு இருக்கா. அவ உணவு வித்துட்டே இருக்கும்போது ஒரு 3 சிறிய குழந்தைகள் அம்மா எனக்கும் உணவு தரீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த 3 சிறிய குழந்தைகளுக்கும் ராதா உணவு தரா. யார் அந்த சிறிய குழந்தைகள்? ராதாவுக்கும் இந்த சிறிய குழந்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாங்க இந்த வீடியோக்கு முழுமையா பார்க்கலாம். சாந்திப்பூர்ல நிறைய தெருக்களுக்கு மத்தியில ஒரு செங்கலால் ஆன வீடு. அந்த வீட்டுல ராதாவும் மற்றும் அவருக்கு ராதாவோட கணவர் ஹரிஷ் 2 பேருமே வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. அழகான மல்லிகை கொடி அந்த வீட்டு வாசத்திலே இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ராதாக்கும் ஹரிஷ்க்கும் கல்யாணமாகி 5 வருடங்கள் ஆகுது. ஆனா ராதாவுக்குள்ள ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. ராதா தன்னோட ஜன்னல இருந்து வெளில பாக்குற வீதியில நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்து ராதாவுக்கு ஏக்கமா இருக்குது. நம்ம வயசுல இன்னும் ஒரு தங்கலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா ராதா. ராதாவோட கணவர் ஹரிஷ் ரொம்ப அன்பானவர். ராதாவை ரொம்ப நேசிப்பாரு. ரொம்ப மென்மையானவர் கூட. அதாவது தனக்கு குழந்தை இல்லைன்ற வருத்தம் ஹரிஷ்க்கு பெருசா கிடையாது. ஆனா ராதாவும் ரொம்ப அன்பாவும் கவனிப்பாவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ராதாவோட மாமியார் சாவித்ரி தேவி மிகவும் கொடுமையான மோசமானவங்க. ராதா ஒரு நாள் என்ன பண்றா, முற்றத்தை பெருக்கிட்டே இருக்கா. முற்றத்தை பெருக்கிட்டே இருக்கும் போது 5 ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. ராதாவுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு 5 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லைன்றதான் அவங்க மறைமுகமா குத்தி காமிக்கிறாங்கன்னு ராதாவுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ராதா ரொம்ப வருத்தப்படுறா, அழுவுறா, வேதனைப்படுறா. ராதாவோட முகம் எல்லாம் அழுது வீங்கி இருக்கு. அப்ப ராதா ஒரு முற்றத்துல பெருக்கிட்டே இருந்தா தன்னை அறியாமலே தொடப்பத்தை விட்டுட்டா. அதுக்கும் அந்த மாமியார் வாழ்க்கையில எதுவுமே உனக்கு கிடைக்கல, தொடப்பத்தையும் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேவலமா பேசிட்டே இருக்காங்க, திட்டிட்டே இருக்காங்க. ஒரு நாளும் அவளை ஒரு முள் குத்துறது போல குத்திட்டே தான் இருக்காங்க, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ராதாவோட கணவர் ஹரிஷ் அவரோட பிரைவேட் கம்பெனில ஒரு எழுத்தரா வேலை செய்யறாரு. ரொம்ப பாசமானவர் ராதா மேல. ராதா முகம் எல்லாமே அழுது வீங்கி இருக்கிறத ராதா கணவர் ஹரிஷ் கவனிச்சிடுறாரு. அதை கவனிச்சுட்டு ராதாட்ட கேட்கிறாரு, என்ன ராதா ரொம்ப சோகமா இருக்கியா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னா, இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, ஒன்னும் கிடையாது அப்படின்னா, இல்லையே நீ வழக்கத்துக்கு மாறா இருக்கியே அப்படின்றாரு. சரி ஓகே, நான் உன்னை சந்தோஷப்படலாம், நம்ம மணாலி போலாம் அப்படின்றாரு. ஒரு 10 நாள் போல் மணாலி போய் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். இல்லங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றா. அங்க போனாவாது 10 நாள் நீ நிம்மதியா இருப்ப, அதனால கண்டிப்பா வா நம்ம போகலாம்னு சொல்லிட்டு ராதாவோட கணவர் ஹரிஷ் கூப்பிடுறாரு. ராதாவும் ஹரிஷும் அங்க போறாங்க. ராதாவுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. புது இடம், புது சுற்றுச்சூழல், அதெல்லாம் ராதா மனசுல ஒரு அமைதியை உண்டாக்கி இருக்கு. இருந்தும் தனக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு வேதனை இருந்துட்டே இருக்கு. நாட்கள் கடந்துட்டே போகுது. கிடக்க ராதாவுக்கு என்ன வேதனையா இருக்குன்னா, மறுபடியும் போகணும், மறுபடியும் மாமியார் கிட்ட நம்ம திட்டு வாங்கணுமா அப்படின்னு ஒரே வேதனையே போயிட்டு இருக்கா. மணாலியில ஒரு கோவில் ஒண்ணு பாக்குறாங்க. அவங்க ஒரு பாபாஜி ஒருத்தவங்க பாக்குறாங்க. அந்த பாபாஜி கிட்ட கை குப்பி வணங்கி வேண்டார் ராதா. அப்ப ராதாவோட தலையில கை வச்சுட்டு ராதாவோட பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சது பாபாஜிக்கு. இப்போ பாபாஜி சொல்றாரு, இனி உனக்கு வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதே நடக்கும், நீ நினைச்சதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராதா மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. நமக்கு குழந்தை வந்துடும் ஒரு மனசுல ஒரு நம்பிக்கையோட அந்த மணாலியை விட்டு வரா. 10 நாள் கழிச்சு ஊரை விட்டு வரா. ராதா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டே இருக்கா. தூசி தள்ளிட்டே இருக்கும்போது என்ன பண்றா, திடீர் மயக்கம் வச்சு விழுந்துடுறா. ராதாவோட கணவர் ஹரிஷ் பாக்குறாரு. வீட்டுல கூட்டிட்டு தண்ணி தெளிச்சு தண்ணி கொடுக்குறாரு. என்ன ராதா ஒழுங்கா சாப்பிடலையா, ஏன் இப்படி மயக்க அடிச்சு விழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லைங்க நான் நல்லா தான் சாப்பிட்டேன், உடம்புலாம் நல்லா தான் இருக்குன்னு, ஏன்னோ எனக்கு காலையில இருந்து எனக்கு தலை சுற்றலா இருக்கு, ஒரு வாந்தியா இருக்குங்க அப்படின்றான். அப்படியா ராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சரிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு ராதாவை கூப்பிடுறாரு ஹரிஷ். அப்ப ராதா சரிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப சொல்லும் போதே ஹரிஷ்க்கு ஒரு போன் கால் வருது. நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஹரிஷ் ராதாட்ட சொல்றாரு, ராதா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கால் வந்துருச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு நீ ஆட்டோ பிடிச்சு போ அப்படின்றாரு. சரிங்க நான் போறேன், நீங்க பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி என்ன பண்றா, ராதா தனியா ஒரு ஆட்டோ பிடிச்சு அலோன் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. டாக்டர் போய் பாக்குறா. நாங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்றாங்க. அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே ராதா எடுக்கிறா. ராதா டெஸ்ட் போட்டு வந்தோடனே டாக்டர் ரொம்ப சந்தோஷமா வராரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றாரு. இன்னும் ராதா கொண்டுமே புரியல. என்ன சார் சந்தோஷமான விஷயம்னா, நீங்க கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே ராதாக்கு ஒரே சந்தோஷம், கண்ணுந்து தண்ணீர் வழியுது. அவளால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. உடனே ஹரிஷ்க்கு போன் பண்றா. ஹரிஷ் கார் ஓட்டிட்டு இருக்காரு. சொல்லு ராதா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு. முக்கியமான விஷயங்க அப்படின்னா, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்றா. அப்பாவாக போறேனா, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஷ்க்கு கை கால் புரியவே இல்லை. ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதா அப்படின்னு ஒரே வார்த்தையில அவ்வளவு உற்சாகமா இருக்காரு ஹரிஷ். தன்னோட உற்சாகத்தை என்ன பண்றான், ஆப்போசிட்ல வர லாரியை கவனிக்காம வண்டியை ஓட்டிட்டு போயிடுறான். லாரி இவனோட கார் மீது மோதிடுது. ஹரிஷ் சம்பவ இடத்துல உயிரை இழந்துட்டான். ராதாவோட போன்ல நிறைய ஒளி மட்டும் தான் எழுப்பி வந்தது. ஆனா ராதாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ராதா ஒரே பயப்படுறா, பதற்றப்படுறா. திடீர்னு ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி வரா. தன் கணவரை பார்க்கணும் ஓடி வரா. ஆனா கணவர் எங்க இருக்காருன்னு ராதாவுக்கு தெரியல. அப்ப யாராவது போன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. அப்ப மறுபடியும் ராதாவோட செல்லுக்கு கால் வருது. ஐயா ஹலோ யாருங்க அப்படின்னா ஒரு தெரியாத நம்பர் இருந்து கால் வருது. இந்த மாதிரி நான் போலீஸ் பேசுறேமா அப்படின்னு சொல்றாரு. இந்த கார்ல வந்த டிரைவர் இறந்துட்டாருன்றாரு. அப்ப ராதா உட்காந்து தேம்பி அழறா, தவிக்கிறா, துடிக்கிறா. ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னேன், இப்படி எங்க வீட்டுக்காரர் நானே சாகடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. எங்க வீட்டுக்காருக்கு நான் போன் பண்ணாம இருந்தா இறந்திருக்க மாட்டாரே, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறா ராதா. வருத்தப்பட்டுட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல மயங்கி தன் சுயநினைவு இல்லாம போயிடுறா. ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு
ஒரு வாரமா அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப ராதாக்கு ஒரு வாரம் கழிச்சு சுயநினைவு வருது. ஹரிஷோட நினைப்பு மட்டும்தான் ராதா மனசுக்குள்ள நிரம்பி இருக்கு. மங்களான இதுலயும் நினைக்கிறான் நம்ம இங்கேயோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கண்ணை திறக்கிறா. கண்ணை திறக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, என்னம்மா முடிச்சிட்டீங்களா அப்படின்னா, ஆமா நீங்க ஒரு வாரமா சுயநினைவு இல்லாம இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க கர்ப்பமா இருந்த கருவும் கலைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. ராதா ஆனா அழல, எதுவுமே வருத்தப்படல. ஏன்னா அவன் மனசுக்குள்ள கணவர் இழந்த வருத்தமே இன்னும் போகல. ஏன்னா கணவர் மட்டும் தான் வீட்டுல ரொம்ப அன்பானவர், மாமியார் சரியான கொடுமைக்காரி. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுக்கிறா. அதுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு, இருந்தாலும் அது கேட்டுக்கிறா. தன் கணவரை மட்டுமே நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கா. அப்ப இவளை பாக்குறதுக்கு அவளுடைய மாமியார் வெள்ளை சேலை அணிஞ்சு வராங்க. மாமியார் ஏற்கனவே விதவையா தான் இருக்காங்க. வந்த உடனே ராதாவை பாக்குறாங்க. ராதாவுக்கு மாமியாரை பார்த்த உடனே ஏதோ ஒரு சந்தோஷம். மாமியார் ஏதோ நம்மள உடல்நிலை விசாரிக்க தான் வராங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப மாமியார் சொல்றா, உன்னை கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய நான் தொலைச்சிட்டேன், நீ என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சு, ஒரு குழந்தையும் பெத்து கொடுக்க உன்னால முடியல அப்படின்னா. அப்ப சொல்ற, அத்தை நான் கருவுற்று இருந்தேன், இப்பதான் கலைஞ்சிருச்சு பாரு, அந்த கரு கூட உங்ககிட்ட இருக்க விருப்பம் இல்லாம தானவே கலைஞ்சிருச்சு, நீ எவ்வளவு மோசமான பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டே போறாங்க. அப்ப ராதா அழறா, அத்தை என்னத்தை அப்படி பேசுறீங்க, நானே கணவர் இழந்துட்டாருன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், என்னத்தை அப்படி பேசுறீங்கன்னா, என் பையனே போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுக்கு மருமகளா, எனக்கு நீ எப்பவுமே தேவையே இல்லை, நீ என் பையனை விழுங்கிட்ட, நீ பையனை விழுங்கினதெல்லாம் என் பையன் காசுல இருந்து ₹1 உனக்கு வராது, என் பையன் சொத்தெல்லாம் நீ அனுபவிக்கலாம் நினைச்சு கூட பார்க்காத, உன்னை வீட்டுல கூட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா மாமியார் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிற, அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்ப மாமியார் மதிச்சுட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறா. நீ வீட்டு பக்கம் வந்தனா இதே மாதிரிதான் உன்னை தள்ளுவேன், அதனால என் வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்றான். ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கா. தன்னோட உடல்நிலை சரிப்படுத்திட்டு வரா. ஹாஸ்பிட்டல் வெளியில நிக்கிறா. ஆனா அவளுக்கு யாருக்கும் சொந்தக்காரங்க கிடையாது. ராதாவோட பெற்றோர்கள் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துடுறாங்க. அவளோட பெரிய சொத்துன்னு பாத்தீங்கன்னா ஹரிஷ் மட்டும்தான். இப்ப ஹரிஷும் இல்ல. வெளியில ரோட்ல பார்த்தா வண்டிகள் கண்ணா பின்னா போயிட்டே இருக்கு. ராதாவுக்கு பெருசா வெளி உலகம் எதுவுமே தெரியாது. எல்லாமே ஹரிஷே பாத்துக்கிட்டாரு. அப்ப உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறா ராதா. ஹரிஷ நினைச்சு, நம்மள ஹரிஷ் எப்படிலாம் நல்லா பாத்துக்கிட்டாரு, ஆனா நம்ம வாழ்க்கை நடுவில் மாறிடுச்சு, நான் அவரை பெருசா இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராதா தேம்பி தேம்பி அழறா. என்ன பண்றா, தன்னோட பர்ஸ்ல கையை விடுறான். கையை விட்டு பார்த்தனா பணம் இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ராதாவோட கணவரோட ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இந்த பர்ஸ்ல பணம் வச்சுட்டு போயிருப்பாரு. அப்ப அதை நினைச்சு இன்னும் வருத்தப்படுறாரு. ஹரிஷ் எந்த அளவுக்கு நம்ம மேல ரொம்ப கவனமாவும் பாசமாவும் இருந்திருக்காரு, நமக்கு பணம் தேவை இருக்குன்றதால இந்த பர்ஸ்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா வேதனைப்படுறா. எப்படியும் மாமியார் வீட்டுக்கு போனா நம்மள மாமியார் வீட்டு வாசலை விட்டு திறத்து தான் அனுப்ப போறாங்க, அங்க போய் நம்ம அவமானப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றா. கொஞ்ச தூரம் நடந்து போறா. அந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல, பேர் பலகையும் இல்ல. அந்த ரோடு பாத்தீங்க அப்படின்னா ஒரே தூசி நிறைஞ்சுதான் இருக்கு அந்த ரோடு. அந்த ரோட்ல அப்படியே நின்று பாக்குறா. ராதா இருந்த வீடு ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு சூழல இருந்தது. ஆனா இப்ப ராதா ஒரு இடத்த தேடி போறா. அந்த இடம் பக்கத்துல ரயில்கள் ஓடிட்டு இருக்கு, நிறைய ஒலி எழுப்புற மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்றா. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருசா கதவுலாம் எதுவும் கிடையாது. ஒரு துணி போட்டுக்கிறான். அந்த இடத்துல உட்காந்து வாழ்க்கையை ஓரமா நின்று வாழ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல படுத்துக்கிறான். அன்று இரவு படுக்கும் போது அவளுக்கு கனவு வருது. ஹரிஷ் சொல்வா ராதா கிட்ட, ராதா நீ ரொம்ப நல்லா சமைக்கிற, நிஜமா 5 ஸ்டார் ஹோட்டலே தோத்துடும், ஏன்னா உன் கையில அவ்வளவு உணவு பக்குவத்தை வச்சிருக்க, ரொம்ப நல்லா சமைக்கிற, இந்த பக்குவம் யாருக்குமே வராது அப்படின்னு சொல்றான். அப்ப ராதாவுக்கு திடீர்னு யோசனை வருது. ராதா கழுத்துலயும் காதலையும் கொஞ்சம் நகை போட்டிருக்கா. நகையெல்லாம் அடகு வச்சு பணம் வாங்குறா. அந்த பணத்துல ஒரு தள்ளு வண்டி வாங்குறா. இப்படியே காலையில எந்திரிச்சு உணவு எல்லாம் சமைக்கிறா. சமைச்சு கொண்டு ரோட்ல விற்க ஆரம்பிக்கிறா. தன் வீட்டுக்கார சொன்னதை நினைச்சு இதை ஆரம்பிக்கிறா. நல்லபடியா அவளோட வியாபாரம் போயிட்டே இருக்கு. இப்படி தினந்தோறும் வாழ்க்கையை அவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உணவு கம்மியான விலையில கொடுக்குறா. ஏழை எளியருக்குள்ள அந்த கம்மியான விலையில உணவு கொடுக்குறா. நிறைய பேர் அவகிட்ட வாங்குறாங்க. அவளோட சமையலுக்கு நிறைய பேர் அடிமையாவும் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குண்டர்கள்லாம் எனக்கு ஃப்ரீயா உணவு கொடுன்னு கேட்டா அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவா. நான் அது கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. தன்னோட வேலையை கரெக்டா பார்த்துப்பா. யார் என்ன சொன்னாலும் பெருசா பொருட்படுத்தாம தன்னோட வேலை என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ உணவு விற்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு உணவு விற்று காலியான உடனே என்ன பண்ணுவா, கடையை மூடிட்டு அந்த தள்ளு வண்டி தள்ளிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுவா. இப்படியே தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்றா, ஒரு ஆலமரத்தடியில ஒரு 3 குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. கடையை மூடுறதுக்காக எல்லா பாத்திரங்களும் எடுத்து வச்சுட்டே இருக்கான். அப்ப எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 குழந்தைகள் வருது, கிட்ட வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு உணவு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்றாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க, என்ன பாபுன்றவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு, ஆனா ஏன்னா அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, எதுக்குன்னு தெரியல அப்படின்னு அந்த 3 குழந்தையும் சொன்ன உடனே ராதா கண்ணுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேக்குறான். இல்ல நாங்க சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. நாங்க குப்பை தொட்டியில தான் சாப்பாடு தேடுறோம், ஆனா குப்பை தொட்டில எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கலன்னு சொல்லும் போது ராதா கண்ணுல தண்ணி வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயிற்றுல கரு கடைஞ்சது, அதுதான் இன்னைக்கு 1க்கு 3 வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறா. சரி நீங்க வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு உணவு தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, உடனே மாவு எடுத்து ரொட்டி போடுறா. ரொட்டியும் பருப்பு எடுத்து வைக்கிறா. அந்த 3 குழந்தைங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓனாய் சாப்பிடுற போல சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளவு பசி. ஒரு ஓனாய் எப்படி தனக்கு இறை கிடைச்சதுன்னா சாப்பிடுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடா சாப்பிடுறாங்க. குழந்தைங்க பசியை பார்த்தோன்னே ராதாக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. ஐயோ இந்த குழந்தைங்க இவ்வளவு நாள் பசியில இருக்காங்களா அப்படின்னு சொல்றான். ராதா அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறா. சரி இன்னைக்கு இரவு நீங்க எங்கே தூங்குங்க அப்படின்னு சொல்றான். 3வது குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை.
குழந்தை. அந்த குழந்தை கேட்குது, நாளைக்கும் உணவு தருவீங்களா எங்களுக்கு அப்படின்னு வந்து, கண்டிப்பா நான் உங்களுக்கு உணவு தரேன் அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி தினந்தோறும் அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்படியே காலங்கள் போய் 15 வருடம் கழிஞ்சிருது. அந்த 3 குழந்தைகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூரியம், நிலம், காற்றுன்னு பேர் வச்சிருப்பா ராதா. அந்த 3 குழந்தைங்களும் நல்லா படிக்க வைக்கிறா ராதா. அந்த 3 குழந்தைல ஒரு குழந்தைக்கு, அம்மா எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனா நாங்க படிக்க போகலாமா, அங்க படிக்க போனா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், அதனால நான் படிக்க போகல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்ல கண்டிப்பா நீ படிக்க போகணும், உன் வாழ்க்கையில நல்லது இது பண்ணும். இல்லம்மா நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்றா. நீங்க 3 பேருமே புத்திசாலிதான், கண்டிப்பா நீங்க நல்லா படிச்சு உங்க வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல அந்த பையன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப திடீர்னு என்ன பண்றான், ஒரு எதிரி ஒருத்தர் உருவாக்குறாரு, அதாவது அந்த காலேஜ் முதலாளி. இந்த பையன் மிகவும் அறிவாளியா இருக்கான், இவன் நம்ம காலேஜ்ல படிச்சானா நமக்கு ரொம்ப பெருமை, அதனால இவனை எப்படியாவது கண்டிப்பா படிக்க வைக்கணும். இந்த பொம்பளை கடை போட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்க நம்மளோட காலேஜ்ல படிக்க வரமாட்டாங்க, ஏன்னா 3 பேருமே அறிவாளி தான், நம்ம காலேஜ்ல படிக்க வரமாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இவளை வந்து இவனோட கடையை ஒழிக்கணும், இவனோட கடை ஒழிச்சாதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சில ஆட்களை குண்டர்களை ஏவி விட்டு என்ன பண்றாங்க, அந்த கடையை உடைச்சு தள்ளிடுறாங்க. அவ்வளவு பட்டு கெஞ்சி கேட்கிறா ராதா, தயவு செய்து உடைக்காதீங்க. ஏன்னா ராதாவுக்கு வயசாடிச்சு, ராதாவோட முகங்கள் சுருக்கங்கள் வரிகள் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு ராதாவோட முகங்கள்ல. ராதா கெஞ்சி கேட்கிறா, நான் அந்த 3 குழந்தைங்களை பாத்துக்கணும், தயவு செய்து எதுவும் செய்யாதீங்க அப்படின்றான். ராதாவை கடையெல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டாங்க. ராதாவுக்கு ஒரே மனசு சரியில்லை, ஒரே வருத்தத்தோட இருக்கா. அப்ப அந்த காலேஜோட உரிமையாளர் அந்த 3 பிள்ளைங்களையும் கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா அப்படின்றாரு. என்ன உண்மை சொல்லுங்க அப்படின்னு. உங்களை வளர்க்குறாங்களா ஒரு தாய், அந்த தாய் தான் உங்க அம்மா அப்பாவை கொண்டுடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த 3 குழந்தைங்களுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. நம்ம அம்மா அப்பாவை கொண்டும் கூட நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் வேதனைப்படுறாங்க. இவங்க கிட்டே நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்தோம், நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அந்த 3 பிள்ளைங்களுமே வருத்தப்படுறாங்க. அன்று இரவு போறாங்க வீட்டுல. ராதா வந்து இந்த 3 குழந்தைங்க வரும்னு சொல்லிட்டு உணவு சமைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா காற்று குழந்தை கிட்ட கொடுக்குறாங்க, இந்தப்பா உணவு சாப்பிட போனா அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பாடை எட்டி வச்சுட்டு, உணவு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நீ என் தாய் தந்தையரை கொன்னவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லப்பா நான் யாரையும் கொல்லலப்பா, அந்த மாதிரி நான் செஞ்சது இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ராதா சொல்றதை யாரும் கேட்கிற மாதிரி விரும்பல. அந்த 3 பிள்ளைங்களுமே ராதா விட்டு போயிடுறாங்க. ராதாவோட வாழ்க்கை அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ராதாவை பைத்தியக்கார கிழவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே அந்த தெரு முனையிலே உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு அந்த பிள்ளைங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. தினந்தோறும் உட்காந்துட்டு இருப்பாங்க. சில சமயம் உணவு அவங்களால சமைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த காலேஜோட ஓனரும் வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, ரொம்ப வயதாகி நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட போது அந்த 3 பிள்ளைங்களும் கூப்பிடுறாரு, நீங்க வந்து பெரிய லாபத்தை நீட்டி கொடுத்துருக்கீங்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. என்ன பொய்னா, உங்களோட அம்மா அப்பாவை ராதாவும் ஹரிஷும் கொல்லல, நீங்க என் காலேஜ்ல வந்து படிச்சா அது அந்த பேரும் பெருமை எங்க கிடைக்கும்ன்றக்காக நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன், அவங்க தள்ளு வண்டி வச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வரமாட்டீங்கன்றக்காக நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 3 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, வேதனைப்படுறாங்க, தவிக்கிறாங்க. ஐயோ, நம்மள வளர்ப்பு தாயாக இருந்தாலும் நம்மள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு போய் நம்ம இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. உடனடியா என்ன பண்றாங்க, கார் எடுத்துட்டு போறாங்க. 3 பேருமே ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே சேரா இருக்கு. அந்த இடத்துல கார்ல போயிட்டு சொல்றாங்க, ராதாவை போய் பாக்குறாங்க. ராதா ரொம்ப உடல் முடியாம அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து 3 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. ராதாவால உடம்பே முடியல, ஏன்னா அவங்களால எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. அப்ப ராதா சொல்றாங்க, நான் யாருப்பா உங்களை மன்னிப்பு வரதுக்கு, நான் யாரோ ஒருத்தம் தான்ப்பா அப்படின்றாங்க. மறுபடியும் அந்த 3 பேருமே அழறாங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நாங்க செஞ்சது பெரும் தவறுதான் அப்படின்னா. சரி விடுப்பா, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. அம்மா நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னா, இல்லப்பா வேண்டாம்ப்பா, நீங்க உங்க வாழ்க்கைய வாழுங்கப்பா அப்படின்றாங்க. இல்லம்மா, கண்டிப்பா நான் செஞ்சதெல்லாம் தவறு, கண்டிப்பா நீங்க எங்க கூட வாழணும், கண்டிப்பா எங்க கூட நீங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. 3 பேருமே சேர்ந்து அந்த பங்களாவை கட்டியிருக்காங்க. அந்த பங்களாவுக்கு ராதா நிவாஸ் பேர் வச்சிருக்காங்க. அப்ப ராதா ஒரு விஷயம் சொல்றா, அப்பா நான் வந்து பெரிய பங்களால வாழணும்லாம் ஆசைப்படல, நான் ஒரே ஒரு விஷயம் தான் ஆசைப்படுறேன், அதை மட்டும் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்கிட்ட கேட்கறாங்க. என்னம்மா சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றுறோம். அந்த 3 பேர் சொல்றாங்க, என் பேர்ல வந்து ஒரு அனாதை ஆசிரமம் வைங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், உணவு தங்குமிடம் இதை மட்டும் ஏற்பாடு பண்ணப்பா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்றாங்க. கண்டிப்பாமா நாங்க செய்யறோமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராதாவோட பேர்லயே ஒரு பெரிய ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உணவு சமைக்கிறது பாருங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா ராதா தான் உணவு எல்லாருக்கும் சமைச்சு போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3 பிள்ளைகளுமே சாயந்தரமான ராதாவோட உணவு சமைக்கிறதுல வந்து சாப்பிட்டு போறாங்க. இப்படியே ராதாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராதாவுக்கு குழந்தை இல்லைன்ற ஏக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ராதாவோட ஏக்கம் வந்து இப்ப பெருசா நிறைவேறிச்சு. இப்ப ராதா ஒரு பிள்ளைங்களுக்குள்ள பல பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறாங்க, பல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. இப்ப ராதா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருக்கு. ராதா ரொம்ப அன்பாவும் பாசமா இருக்கிறாள் தான். ராதா மனசு போலவே ராதா நிறைய பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எல்லா பிள்ளைங்களும் மகிழ்விச்சுட்டு வராங்க. ராதாவோட அன்பு எல்லா பிள்ளைங்க கிட்டுமே எப்பவுமே நிலைச்சு நிற்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி.